காஷ்மீரில் வீர மரணமடைந்த தமிழக வீரர் சிவச்சந்திரனின் உடல் தற்போது டெல்லியிலிருந்து விமானம் மூலம் திருச்சி கொண்டு வரப்பட்டிருக்கிறது. திருச்சி விமான நிலையத்தில் அஞ்சலி செலுத்துவதற்காக அவரது உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகின்றன. விவரங்களை செய்தியாளர் ரஹ்மானிடம் கேட்கலாம். சிறப்பு செய்தியாளர் ரஹ்மானிடம் கேட்கலாம். ரஹ்மான், இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. அங்கு என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது? புல்வாமா தீவிரவாத தாக்குதலில் வீர மரணமடைந்த வீரர் சிஆர்பிஎஃப் வீரர் சிவச்சந்திரனுடைய உடல் திருச்சி விமான நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. திருச்சி விமான நிலையத்தில் வைத்து மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அஞ்சலி செலுத்த இருக்கிறார். அவர் அஞ்சலி செலுத்திய பின்னர் உடல் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள கார்குடி கிராமத்திற்கு கொண்டு செல்லப்பட இருக்கிறது. அங்கு பொதுமக்கள் அஞ்சலிக்கு பின்னர் அவரது உடல் இறுதிச் சடங்குகள் செய்யப்பட்டு இறுதி மரியாதை செய்யப்பட இருக்கிறது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் புல்வாமா மாவட்டத்தில் சிஆர்பிஎஃப் வீரர்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டது நாம் அனைவரும் அறிந்த செய்திதான். நேற்று முன்தினம் அந்த பயங்கரவாத தாக்குதல் நிகழ்த்தப்பட்டது. சிஆர்பிஎஃப் வீரர்கள் வாகனங்களில் அணிவகுப்பாக சென்று கொண்டிருந்த பொழுது தீவிரவாதி ஒருவன் வெடிகுண்டு நிரப்பிய வாகனத்தை மோதவிட்டு வெடிக்கச் செய்து நடத்திய அந்த பயங்கரவாத தாக்குதலில் சிஆர்பிஎஃப் படை வீரர்கள் 40 பேர் உயிரிழந்து விட்டார்கள். அந்த வீர மரணமடைந்த அந்த 40 பேரில் 2 பேர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள். ஒருவர் அரியலூர் மாவட்டத்தையும் மற்றொருவர் தூத்துக்குடி மாவட்டத்தையும் சேர்ந்தவர்கள். இந்த தாக்குதலில் வீரமரணமடைந்த அந்த 40 வீரர்களினுடைய உடல் ஜம்மு காஷ்மீரில் இருந்து டெல்லி கொண்டு செல்லப்பட்டது. டெல்லியில் அங்கு பாலம் விமான நிலையத்தில் வைத்து பிரதமர் மோடி அந்த உடல்களுக்கு அஞ்சலி செலுத்தினார். இதே போல பாதுகாப்புத்துறை அமைச்சர், உள்துறை அமைச்சர் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்களும், காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி, டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்டவரும் அங்கு வைத்து அஞ்சலி செலுத்தினார்கள். அப்படி நேற்று மாலை அங்கு டெல்லி கொண்டு செல்லப்பட்டு அந்த உடல்களுக்கு அஞ்சலி செலுத்திய பிறகு இந்த வீரமரணமடைந்த வீரர்களினுடைய உடல்கள் அவரவர் சொந்த ஊர்களுக்கு விமானங்கள் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த ஜம்மு காஷ்மீரில் நிகழ்த்தப்பட்ட இந்த பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்த 40 வீரர்களும் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள். அந்தந்த மாநிலங்களுக்கு அந்த உடல்கள் விமானம் மூலம் கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றன. உத்தரப்பிரதேசம், அதே போல உத்தரகாண்ட், பீகார், இப்படி பல்வேறு மாநிலங்களுக்கு அந்த உடல்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்தந்த ஊர்களுக்கு அந்த விமானங்கள் மூலம் அந்த உடல்கள் கொண்டு செல்லப்பட்டு அங்கு பொதுமக்களும் அந்த உறவினர்களும் குடும்பத்தினரும் திரண்டு அந்த கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். அதன் பிறகு அந்த சொந்த ஊர்களில் அந்த இறுதிச் சடங்குகளுக்கு பிறகு அந்த அவர்களுக்கு இறுதி மரியாதை செலுத்தியதன் பிறகு சடங்குகள் செய்யப்பட்டு அவர்கள் அடக்கம் அல்லது தகனம் அந்த உடல்கள் செய்யப்படுகின்றன. இதே போல அந்த தமிழகத்தைச் சேர்ந்த இந்த 2 சிஆர்பிஎஃப் வீரர்களும் அந்த ஜம்மு காஷ்மீர் மாநிலம் புல்வாமா மாவட்டத்தில் நிகழ்த்தப்பட்ட அந்த பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்திருக்கிறார்கள். அந்த 2 வீரர்களினுடைய உடல்களும் விமானம் மூலம் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. இதில் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே கார்குடி கிராமத்தைச் சேர்ந்த சிவச்சந்திரன் என்பவரும் வீரமரணம் அடைந்திருக்கிறார். அவரது உடல் திருச்சி விமான நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த சிவச்சந்திரன் கடந்த 2010ஆம் ஆண்டு சிஆர்பிஎஃப் படையில் வீரராக சேர்ந்தவர். அவருக்கு திருமணமாகி ஒரு 2 வயதில் சிவமுனி என்கிற மகன் இருக்கிறார். மனைவி காந்திமதி தற்போது 3 மாத கர்ப்பிணியாக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் அந்த தாக்குதலில் அந்த வீரமரணம் அடைந்திருக்கிறார் சிவச்சந்திரன். அவரது உடல் அங்கு இப்பொழுது திருச்சி கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இது திருச்சியில் விமான நிலையத்தில் வைத்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மரியாதையும் அஞ்சலியும் செலுத்த இருக்கிறார். அதன் பிறகு அந்த சாலை மார்க்கமாக இந்த உடல் அந்த அவரது சொந்த ஊருக்கு எடுத்து செல்லப்படுகிறது. அங்கு நடைபெறும் இறுதிச் சடங்கிலும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன், அரசு தலைமை கொறடா மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர், சட்டமன்ற உறுப்பினர்கள், பல்வேறு கட்சி பிரமுகர்கள், பொதுமக்கள் பங்கேற்கிறார்கள். அதே போல அங்கு பொதுமக்கள் அவர்களுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்த இருக்கிறார்கள். இதே போல இந்த ஜம்மு காஷ்மீர் தாக்குதலில் தூத்துக்குடி மாவட்டம் சவலாப்பேரி கிராமத்தைச் சேர்ந்த வீரர் ஒருவரும் வீரமரணம் அடைந்திருக்கிறார். சுப்பிரமணியன் என்கிற வீரர். அவர் கடந்த பொங்கல் விடுமுறை கொண்டாட கடந்த மாதம் சொந்த ஊர் வந்த சுப்பிரமணியன் அதன் பிறகு கடமையாற்றுவதற்காக காஷ்மீர் திரும்பிய நிலையில்தான் இந்த தீவிரவாத தாக்குதலில் சிக்கி வீரமரணம் அடைந்திருக்கிறார். அவரது உடலும் தமிழகம் வந்திருக்கிறது. அவரது உடலும் இதே போல அஞ்சலி செலுத்தப்பட்டு உரிய மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட இருக்கிறது. இந்த தாக்குதல் என்பது நாடு முழுவதும் ஒரு பெருத்த சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. சிஆர்பிஎஃப் வீரர்கள் தங்களது பணியை செய்வதற்காக ஜம்மு பகுதியில் இருந்து ஸ்ரீநகர் நோக்கி வாகனங்களில் சென்று கொண்டிருந்த பொழுதுதான் அந்த தீவிரவாத தாக்குதல் என்பது அரங்கேற்றப்பட்டிருக்கிறது.
ஒரு வண்டி நிறைய, ஒரு வாகனம் நிறைய வெடிபொருட்களை நிரப்பி வந்து அந்த வாகன அணிவகுப்பை குறிவைத்து அந்த தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. அந்த தாக்குதலில் கிட்டத்தட்ட 350 கிலோ வெடிபொருட்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என முதல் கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதிலும் இந்த RDX என்கிற அந்த வெடிபொருளும் அதில் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக முதல் கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. பெருத்த சேதத்தை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் அந்த 78 வாகனங்கள் சென்ற அணிவகுப்பில் தான் அந்த தீவிரவாதிகள் அந்த தாக்குதலை அரங்கேற்றி இருக்கிறார்கள். அந்த தாக்குதல் நிகழ்ந்த பொழுது அது கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு அந்த சத்தம் உணரப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அவ்வளவு பயங்கரமான தாக்குதலாக அது நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. அந்த தாக்குதல் நிகழ்ந்தவுடன் அந்த உடல்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் சுற்றளவிற்கு சிதறி கிடந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அவ்வளவு பயங்கரமான அந்த தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. அப்படி அந்த நிகழ்த்தப்பட்ட தாக்குதலில் தான் அந்த 40 CRPF வீரர்கள் வீரமரணம் அடைந்திருக்கிறார்கள். அதில் 2 வீரர்கள் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள். அந்த 2 வீரர்கள் உடல் தான் டெல்லியில் இருந்து அவரவர் சொந்த ஊருக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தற்பொழுது அந்த அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவருடைய உடல் திருச்சி விமான நிலையம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அவர் வந்து இந்த ஜெயங்கொண்டம் அருகே உள்ள கார்குடி கிராமத்தைச் சேர்ந்தவர். இவர் பட்டதாரி, முதுகலை பட்ட படிப்பை முடித்து 2010ஆம் ஆண்டு CRPF படையில் வீரராக சேர்ந்தவர். இப்படி பணியாற்றி வந்த நிலையில்தான் இந்த தீவிரவாத தாக்குதலில் சிக்கி வீரமரணம் அடைந்திருக்கிறார். அவரது உடல் தற்போது திருச்சி விமான நிலையத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. மத்திய பாதுகாப்பு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அஞ்சலிக்கு பிறகு சாலை மார்க்கமாக அவரது உடல் சொந்த ஊர் கொண்டு செல்லப்பட்டு அங்கு இறுதி மரியாதை செய்யப்பட இருக்கிறது. என்னடா கேள்வி ரஹ்மான், இந்த தாக்குதலில் உயிரிழந்துள்ள தமிழக வீரர்கள் இருவர் சிவச்சந்திரன் மற்றும் சுப்பிரமணியன் குறித்த தனிப்பட்ட விவரங்கள் ஏதேனும் இருக்கிறதா? அது பதிவு செய்யுங்க. இந்த தாக்குதலில் வீரமரணம் அடைந்த அந்த 40 வீரர்கள் 2 பேர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள். அதில் ஒருவர் தான் இந்த சிவச்சந்திரன் என்பவர். இவர் இந்த அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள கார்குடி கிராமத்தைச் சேர்ந்தவர். இவரது தந்தை ஒரு கூலி தொழிலாளி. இவர் முதுகலை பட்டதாரி. அந்த ஆடியாத்து சொல்லுங்க, அங்க ஆடியாத்து சொல்லுங்க. அந்த பக்கம் சார் ராஜாண்ணே கொஞ்சம் பின்னால தேடி Order!
செல்லில் ஒரு ரவுண்ட் மாதிரி